ஒரு கேரக்டர் வந்து எந்த கேரக்டரோ அது ஹீரோங்கிறது தான் இல்லை, அந்த அந்த கதையை லீட் பண்ணுற ஒரு கேரக்டராக கிடச்சின்னா நிச்சயமாக நம்ம விஜய் சேதுபதிக்கும் எனக்கும் ஒரே நாள் தான், ஒரே ஷூட் தான். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரே நாள் தான் நாங்கள் வர்றோம். அதுக்கப்புறமா நான் நடுவில் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, ஊருக்கு போயிடுறேன். பெருசாக நேர்மையாக உண்மையாக கடுமையாக உழைக்கலை நான். ஆனால் அவர் வந்து இது எல்லாமே சினிமாவை அப்ரோச் பண்ணார். அதனால அவரோட வெற்றி வந்து ரொம்ப இயர்லியராகவே இருந்துச்சு. எனக்கு எழுத்து மேலே எப்பயுமே ஒரு பெரிய மோகம் உண்டு. நம்ம எழுதுறது அதுக்காக படிப்பியானதையான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவு தான் அது. ஏன்னா புத்தகத்தை படிக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை கவனிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கையே வந்து 2 நிமிஷம் வந்து மாற்றிடும். சூப்பர். அயலி ரிலீஸ் ஆன நேரம் என்னுடைய வாழ்க்கை சின்னதாக மாறுது. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். அருவியில் வந்து அவங்க அதித்தியை வந்து ஒரு இடத்த நான் அடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பேகை வாங்கிட்டு அவங்க திருநங்கை நடிச்சிருப்பாங்க, அவங்கள போட்டு அடிச்சு இந்த இடம் நடக்கும். அப்போ வந்து அதித்தியோட அப்பா வந்து செட்டில் இருந்தாங்க. அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, அவங்கள வந்து ஒரு கத்தி எடுத்து குத்தி கொண்டுலான்னு எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு பண்ணாரு. கேட்டோன்னே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அவ்வளோ இதுதான் அப்ரிசியேஷன் சார். இப்போ வந்து ஒரு வெப் சீரியஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெயின் ரோல் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லயும் உங்களுடைய சீன்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க சார். ஸ்க்ரீன்ல போய் உட்காரும் போது 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போடணும். இந்த ஒரு லீட் ரோலை வந்து அது வந்து பண்றதே ரொம்ப கஷ்டம். உங்களால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த மாதிரி ஒரு ரோல் வந்தா நீங்க எப்படி? நல்ல விஷயம். நீங்க கேட்ட கேள்வியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா ஹீரோவான்னு கேட்காம இல்லை கதாநாயகனான்னு கேட்காம லீட் ரோல்னு ஒன்று கேட்டிங்கல்ல, அது ரொம்ப சரியான கேள்வி. அது ஒரு கேரக்டர் வந்து எந்த கேரக்டரோ அது ஹீரோங்கிறது தான் இல்லை, அந்த அந்த கதையை லீட் பண்ணுற ஒரு கேரக்டராக கிடச்சின்னா நிச்சயமாக நம்ம பண்ணலாம். அது எழுதுறவங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெற்றி மகாலிங்கம்னு வெண்ணிலா வீடு விசிறி அப்படி படமெல்லாம் பண்ணார் டேரக்டர். அவரோட படத்தை நான் லீட் ரோல் பண்ணுறேன் இப்போ. சூப்பர். ஆமாம், மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டு ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் வந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்து விக்ரம் சுகுமாரன் சார் வந்து ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு கதை வந்து இவர் தான் எழுதுறாரு. யாரு? வெற்றி மகாலிங்கம் தான் எழுதுறாரு. அவருடைய அடுத்த படத்தில் நான் வந்து அந்த லீட் ரோல் பண்ணுறேன். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க லீட் ரோல் பண்றது. சார், நான் எப்பவுமே இந்த அருவி மதன் சார் அப்படி இன்டர்வியூ அப்படி சர்ச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைய வருது சார். அது ஒரு கொஞ்சம் ஏன்னா 2003 தான் ஆல்மோஸ்ட் சினிமாவுக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆனது. விஜய் சேதுபதிக்கும் எனக்கும் ஒரே நாள் தான், ஒரே ஷூட் தான். நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே நாள் தான் நாங்கள் வர்றோம். அதுக்கப்புறமா நான் நடுவில் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, ஊருக்கு போயிடுறேன். பெருசாக நேர்மையாக உண்மையாக கடுமையாக உழைக்கலை நான். ஆனால் அவர் வந்து இது எல்லாமே சினிமாவை அப்ரோச் பண்ணார். அதனால அவரோட வெற்றி வந்து ரொம்ப இயர்லியராகவே இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான இடம் அவருக்கு கிடச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் லேட்டாக அப்ரோச் பண்ணி லேட்டாக உழைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கும் கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், வந்துடலாம். நல்ல நண்பர் விஜய் சேதுபதி, நல்ல நடிகர், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம். இந்த டைரக்ஷன்ன்ற ஒரு கனவுக்குள்ள எப்போ தள்ளப்பட்டீங்க? இல்லை உள்ள வரும்போதே நான் ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்துட்டீங்க? எனக்கு எழுத்து மேலே எப்பயுமே ஒரு பெரிய மோகம் உண்டு. நம்ம எழுதுறது அதுக்காக படிப்பியானதையான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவு தான் அது. ஏன்னா புத்தகத்தை படிக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை கவனிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பயுமே அந்த பழக்கம் உண்டு. அது நீங்களா இருக்கட்டும், சுற்றி உள்ள எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது, உணர்வு ரீதியாக அவங்க எப்படி இருக்காங்க, இது எப்பயுமே நம்ம கவனிச்சுட்டே இருப்போம். அது இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எழுதுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து நிறைய உதவி இயக்குநர்களோட இல்லை இயக்குநர்களோட இதில் பங்கெடுத்துகிட்டே இருப்போம். அப்போ அந்த கோவிட் நேரத்தில் தான் வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இல்லையா, நம்ம சும்மா தான் இருக்க அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சீதாயனம்னு பேர். அது நான் பண்ணும்போது அதுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்டாக ஒன்று கூட பெருசாக இல்லை. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு 7 நிமிஷம் தான். அது முடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆரஞ்சு மிட்டாயோட டைரக்டர் பிஜு விஸ்வநாத்ன்னு சொல்லி சார் பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏன் ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண அப்படின்னாங்க. அவரோட அப்ரிசியேஷன் வந்து கொஞ்சம் சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி பண்ணுவோமேனு ஒன்று சின்னதாக ஒன்று எழுதணும், எழுதி ஒன்று பிச் பண்ணோம். கேட்டவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கோவிட் நேரத்தில் அப்பப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா சினிமா பண்ணுறதுக்கான, அந்த நேரங்களை பயன்படுத்தி இது மாதிரி 20-22 நாள் அந்த படத்தை முடிச்சிட்டோம் சார். 22? ஆமாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்ணிட்டோம். படம் பேர் வந்து நூடுல்ஸ். அது ஹரீஷ் உத்தமனும் ஷீலா ராஜ்குமார்
ஆமா. இல்ல சார் ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணதுனால நூடுல்ஸ் வச்சுட்டீங்களா? இல்ல அது ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கேள்வி நல்லா இருக்கு. அது வந்து திங்ஸ் சேஞ்சஸ் இன் 2 மினிட்ஸ்ங்கிறது தான் டேக்லைன். ஓகே. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையே வந்து 2 நிமிஷம் வந்து மாத்திரும். ஓ சூப்பர். அயலி ரிலீஸ் ஆன நேரம் என்னுடைய வாழ்க்கை சின்னதா மாறுது. நான் ஓகே. அப்படிதான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையை மாத்திரும். அப்படி ஒரே நாள்ல நடக்கக்கூடிய ஒரு 3 சம்பவத்தின் வெளிப்பாடு தான் நூடுல்ஸா இருக்கும். ஸோ திங்ஸ் சேஞ்சஸ் இன் 2 மினிட்ஸ் தான். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ். அது என்னன்னா நம்ம ஊர்ல என்னன்னா ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னா அவங்க பர்சனல் இது வரைக்கும் போயிட்டு கமெண்ட் செக்ஷன் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தது. அது வீட்ல எப்படி சார்? ஏன்னா வீட்ல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தாங்க. படமே எப்படியா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல படம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே நிறைய படம் பண்ணிட்டோம். ஆனா ரொம்ப கவனிக்கப்படுற படமா இருந்தது அருவிதான் இருந்துச்சு. சேலஞ்சிங்கா இன்னொன்னு நம்ம பர்சனலா எப்படி இருக்கோங்கிறது தெரியும்ல. யாருக்குமே வந்து நம்ம 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 பர்சனலா இருக்கிறதுக்கும் சினிமாவுக்கு இருக்கிறதுக்கும் வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷயம் இருக்கும். எனக்கு வீட்டை விட எது பெரிய அப்ரிசியேஷனா இருந்துச்சுன்னா, அருவியில வந்து அவங்க அதித்தியை வந்து ஒரு இடத்த நான் அடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பேகை வாங்கிட்டு அவங்க திருநங்கை நடிச்சிருப்பாங்க. அவங்கள போட்டு அடிச்சு இந்த இடம் நடக்கும். அப்போ வந்து அதித்தியோட அப்பா வந்து செட்ல இருந்தாங்க. அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, உங்களை வந்து ஒரு கத்தி எடுத்து குத்தி கொண்டுலான்னு எனக்கு கோவம் வந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. கேட்டோன்னே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா. ஆமா, இதுதான் அப்ரிசியேஷன். நீங்க கேட்டீங்களா ஆஸ்கார் இஸ்கார், இதுதான் ஆஸ்கார். அதனால ஆமா. ஸோ அந்த இதெல்லாம் அந்த ஹெசிடேஷன்லாம் பெருசா உங்களை பாதிப்பு இல்லவே இல்லை. ஸோ அது எப்படி சார் அந்த மெச்சூரிட்டி அது ஆரம்ப காலத்திலே இல்லை, சினிமா நம்ம நடிக்க வந்திருக்கோம். இந்த வாய்ப்புக்காக பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிடைக்கும் பொழுது அதை அந்த எழுத்துக்கு நியாயம் பண்ற மாதிரி சரியா நடிச்சிடணும். அவ்வளோதான். நீங்க மதன் பண்றான், மதன் செய்யறான் கிடையவே கிடையாது. இப்போ அயலியில் எடுத்துக்கிட்டா தவசி நடிக்கிறான், அருவியில் எடுத்துக்கிட்டா அந்த கதாபாத்திரம் அவன் தானே. அதனால இதுல என்ன ஹெசிடேஷன்?